வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தானாக வெளியேறவில்லை. அதற்கான சூழ்நிலையை திமுக தலைமைதான் ஏற்படுத்தியது என்று கூறியுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து விஜயை முதல்வர் ஆக விடாமல் எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைக்க திமுக மேற்கொண்ட ரகசிய நடவடிக்கைகள் குறித்து நான் வெளிப்படையாக பேசினால் அது நன்றாக இருக்காது என்றும் அதிரடியாக தெரிவித்துள்ளார். நேற்று சென்னையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் திருமாவளவன் பேசுகையில், சட்டசபை தேர்தலில் தாவேகா தனிப்பெரும் கட்சியாக வென்றுள்ளது. ஆனால் திமுக கூட்டணியிலிருந்து தேர்தலை சந்தித்த விடுதலை சிறுத்தைகளுக்கு அது எப்படி மகிழ்ச்சியை தரும்? இருந்தபோதும் அதிமுக, பாஜக மற்றும் பாமக போன்ற கட்சிகளை தவிர்த்துவிட்டு மதச்சார்பற்ற சக்தியாக விளங்கும் எங்களை அழைத்து ஆதரவு கேட்டது தாவேகாவின் துணிச்சலான முடிவு. அதற்காக முதல்வர் விஜயை பாராட்டுகிறேன். தாவேகா ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்த போதும் திமுக கூட்டணியை விட்டு விசிக வெளியேறவில்லை. ஆனால் திமுக கூட்டணியில் விசிக இல்லை என அந்த கட்சிதான் கூறியது. கூட்டணியிலிருந்து நாங்களாக வெளியேறவில்லை. நான் தாவேகா கூட்டணியில் இருப்பதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. தேர்தலுக்கு முன்பே எத்தனையோ ஆசை வார்த்தைகள் வந்தபோதும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி பலவீனப்பட ஒருபோதும் இடம் தர மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்தேன். தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கும் முன்பே திமுக தலைமைக்கும் தகவல் தெரிவித்தேன். ஆனால் தாவேகா ஆட்சியில் விசிகாவுக்கு அமைச்சர் பதவி ஒதுக்கிய போது திமுக தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி விசிகாவுடன் எங்களுக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று கடுமையாக விமர்சித்தனர். இதுவரை நான் அப்படி கூறவில்லை. திமுக கூட்டணியில் விசிக இல்லை என முன்னாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் கூறினார். திமுகவுக்கு நான் துரோகம் இழைக்கவில்லை. ஆனால் அவர்களோ சோபா மூலம் பணம் வாங்கினேன், பார்ட்டி ஃபண்ட் கேட்டேன், துணை முதல்வர் பதவிக்கு ஆசைப்பட்டேன் என பல வகைகளில் என்னை விமர்சனம் செய்கிறார்கள். தனது பரம எதிரியான அதிமுகவுடன் கூட்டணி வைத்தாலும் பரவாயில்லை, ஆனால் விஜய் முதல்வர் ஆகிவிடக் கூடாது என திமுக தலைமை பல்வேறு ரகசிய முயற்சிகளை மேற்கொண்டது. ஒரு கட்டத்தில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளின் ஆதரவில் என்னை முதலமைச்சர் ஆக்கவும் முயன்றனர். ஆனால் நான் தான் அந்த வாய்ப்புகளை நிராகரித்தேன். சிலவற்றை நான் வெளிப்படையாக பேச முடியாது. அப்படி பேசினால் அது திமுக தலைமைக்கு பெரும் பின்னடைவாக அமையும். எனவே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எங்களை தேவையற்று விமர்சிப்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களின் பல ரகசியங்களை நான் வெளியிட வேண்டி வரும் என திமுகவை திருமாவளவன் காட்டமாக விமர்சித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.